ஏத்திசம்ல நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, ஜப்பான் எடுத்துங்க. ஜப்பானோட நம்ம டெக்னாலஜியில் பெரிய ஆளா? ஆனால் ஜப்பானில் ஒரு ரிலீஜன் இருக்கா இல்லையா? ஜப்பானில் புத்திசம் சார்ந்து நம்மளுடைய கணேஷையும் சரஸ்வதியும் வச்சு உருவாக்குன ஒரு ரிலீஜன் இருக்குது. சைனாவில் கிடையாது, வியட்நாமில் கிடையாது, கொரியாவில் கிடையாது. ஆனால் ஜப்பானில் புத்திசத்தில் கணபதியும் சரஸ்வதியும் இன்டகிரேட்டட் ஆகி ஒரு ரிலீஜன் அங்கே இருக்குது. நம்மளோட அதிகமாக டெக்னாலஜியில் சுப்பீரியராக இருக்கிற இஸ்ரேல் ஜூஸுங்கிற ஒரே ரிலீஜனை 2000 வருஷமா வச்சுட்டு இருக்கான். வேர்ல்டு டிஃபரெண்ட் டாப்பா இருக்காங்க. அவன் ஒன்றும் சயின்ஸ்ல ஒன்றும் டெவலப் ஆகாம இல்லையே. ஸோ மூட நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீங்க சயின்ஸ்ல டெவலப் ஆகலைங்கிற சொல்ற வாதம் தப்பு. ரொம்ப அக்யூரசியான ஒரு பாயிண்ட். சரியா? 500 ஆண்டுகள் நமக்கும் இஸ்ரேலுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு டெக்னாலஜில. ஜப்பானுக்கு நமக்கு 500 வருஷம் டிஸ்டன்ஸ் இருக்கு. நீங்க ஜப்பான் போயிட்டு வந்தீங்கன்னா, நான் ஒரு அரசியல்வாதியா போயிட்டு வரேன்னு வச்சுங்க, நான் போயிருக்கேன், வந்துட்டு நான் இந்தியாவே ஜப்பான் மாரி ஆக்குவேன்னு சொன்னால் நான் என்னை பார்த்தே நான் சிரிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு அவனுக்கு 500 வருஷம் இருக்குது. நான் என்ன பண்ணாலும் 50 வருஷத்தை பிரிட்ஜ் பண்ணலாம், அதுக்கு மேலே என்ன முடியும்? ஆசைப்படலாம் நான். ஆனால் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ டஃப்பு. ஏன்னா அந்த கல்ச்சரால் தான் ஜெயிக்க முடியும். அவங்க அந்த கல்ச்சரை அவங்க ஒரு அழகாக ரிலிஜன் வச்சு தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ரிலிஜனால தான் சயின்ஸே வரலன்னு இருக்கீங்க.